ஹாய், வீக்கெண்ட்ஸில் போர் அடிக்குதா? அப்போ இந்த மாதிரி ஒரு சூப்பரான கொரியன் ஃப்ரைட் சிக்கன் பவுல் ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 பீஸ் சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இந்த சிக்கனுக்கு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனில் நல்லா மசாலா ஓட்டுற மாதிரி சேர்த்து மேரினேட் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு மாவு ஓட்டுறதுக்காக இது கூடவே 1 கப் மைதா, 1 கப் கார்ன்ஃப்ளவர், இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவில் எந்த தண்ணியும் ஆட் பண்ணாமல் ட்ரை ஃப்ளோராகவே இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை அப்படியே எடுத்துகிட்டு இந்த மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் நல்லா இது மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மாவு இதில் ஓட்ட வேணாம், ஜஸ்ட் டஸ்ட் பண்ணால் போதும். ஆயில் நல்லா சூடாகிட்டு இதை இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுருங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள், ஏன்னா சிக்கன் லெக் பீஸில் இருக்க தை நல்லா வேகணும். அப்புறம் இப்போ இந்த சிக்கனுக்கு மேலே ஒரு கிளேஸ் கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு சாஸ் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது மேலே ஆட் பண்ணிவிட்டு ஒரு கோட்டிங் ஆஃப் கிளேஸ் கொடுத்துடணும். இது நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம சிக்கனுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்க போகுது. இது கூட சாப்பிட்றதுக்காக நான் ஒயிட் ஹக்கா நூடுல்ஸ் இன்னைக்கு பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிளாக கேரட், கேப்சிகம், கேபேஜ், நூடுல்ஸ், சால்ட், சுகர், பெப்பர், சோயா சாஸ், வினிகர் இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் டாஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த கொரியன் ஃப்ரை சிக்கனை சைடில் வச்சுட்டு மேலே சாப்ஸ்டிக்ஸ் வச்சு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஹேவ் அ ஹெல்தி டே. பாய்.